வெல்கம் டு டெய்லி சமையலறை. டெய்லி சமையலறை இன்றைக்கி நாம் தோசை மாவை வச்சு ஒரு ஜிலேபி எப்படி செய்யணும்னு பார்க்கலாம் வாங்க. அடுப்பில் ஒரு பாத்திரத்தை வச்சுக்கோங்க. ஒரு 100 கிராம் ஜீனி போட்டுக்கிறேங்க. ஜீனி எவ்வளோ எடுக்கிறோமோ அதே அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கோங்க. 100 மில்லி தண்ணி சேர்த்தா போதுங்க. நல்லா ஒரு கரண்டியால் நல்லா கிண்டி விடுங்க. நம்ம போட்டிருக்க ஜீனி கரைஞ்சா போதுங்க. பாகு இதெல்லாம் வர தேவையில்லை. ஒரு 5 நிமிஷத்தில் ரெடி ஆயிருங்க இது ஜீனி தண்ணி. இப்போ பாருங்கள், நல்லா கொதிச்சிருச்சு. ஜீனி எல்லாமே நல்லா கரைஞ்சிருச்சு பாருங்கள். இப்போ வாசனைக்காக கொஞ்சம் ஏலக்காய் தூள் சேர்த்துக்கிறேங்க. அதையும் நல்லா கலந்துக்கிறேன். இப்போ இந்த சிரப்பு கெட்டியாகாமல் இருக்கிறதுக்காக கொஞ்சமாக லெமன் ஜூஸ் பிழிஞ்சு விட்றேங்க. அப்படியே வச்சோம்னா ஆறினோடனே கெட்டி சேர்ந்துடும். அதனால தான் அப்படியே கொஞ்சமாக லெமன் ஜூஸ் பிழிஞ்சு விட்டுக்கலாம். இது தோசை மாவு எடுத்துருக்கேங்க. இந்த அளவுக்கு தோசை மாவு எடுத்து ஒரு 1.5 கரண்டி தாங்க ஊற்றுறேன் நான். இது உப்பு போடாமல் எடுத்து வைக்கணுங்க. முதல் நாள் ஆட்டின மாவாக இருந்தாலும் சரி, அன்னைக்கு ஆட்டினாலும் சரி, கொஞ்சம் உப்பு போடாமல் எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ இது கொஞ்சமாக கலர் சேர்க்குறேங்க. ஃபுட் கலர் கொஞ்சமாக சேர்த்து 1 ஸ்பூன் அரிசி மாவு, ஒரு 3/4 ஸ்பூன் கார்ன் மாவு சேர்க்குறேங்க. இதை நல்லா அந்த மாதிரி கரண்டியாலேயோ இல்லை இந்த மாதிரி விஸ்காலையோ நல்லா எல்லாம் கையால் கூட நல்லா கலந்துக்காங்க. இதை மாவு எல்லா பக்கமும் ஒன்று பிசையணுங்க. உங்களுக்கு தண்ணியாக தெரிகிற மாதிரி இருந்துச்சுன்னா இன்னும் கொஞ்சம் அரிசி மாவு சேர்த்துக்கோங்க. குழந்தைங்க ஸ்வீட் வேணும்னு கேட்டால் உடனே கடைக்கு போய் வாங்கணுமே அப்படின்னு நினைக்க வேணாங்க. உடனே வீட்டில் தோசை மாவு இருந்தால் போதும். நம்ம இந்த மாதிரி ரெடி பண்ணி கொடுத்தா குழந்தைங்களும் நல்லா சந்தோஷமாக சாப்பிடுவாங்க. வீட்டில் இருக்கவங்க எல்லாருக்குமே இது பிடிக்குங்க. இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ கொஞ்சம் ஒரு சிட்டிகை ஆப்ப சோடா போடுறீங்க. அதையும் நல்லா எல்லா பக்கமும் கலக்கிற மாதிரி கலந்துக்கலாங்க. ஒரு 10 நிமிஷம் தாங்க ஆகும் இது ரெடி பண்ணுறதுக்கு. இப்போ அடுப்பில் ஒரு பாத்திரத்தை வச்சுக்கலாங்க. அதில் எண்ணெய் விட்டு எண்ணெயை சூடு ஏற்றிக்கலாங்க. இது பொரிக்கிற அளவு கொஞ்சமாக எண்ணெய் விட்டால் போதுங்க. இப்போ எண்ணெய் சூடாயிருச்சான்னு கொஞ்சோண்டு மாவு போட்டு பார்த்துருங்க. சூடாயிருச்சு. அடுப்பை சிம்மில் வச்சுட்டு ஒரு கவரில் இந்த மாவை எடுத்து போட்டுக்கலாங்க. எந்த கவர்னாலும் சரிங்க, பால் கவரு இந்த மாதிரி ஏதாவது ஒரு கவர் இருந்தால் அதில் எடுத்து போட்டுக்கலாங்க. இப்போ எல்லா மாவும் கூட சேர்த்து போடலாங்க. நான் உங்கள்கிட்ட காட்டுறக்காக கொஞ்சமாக எடுத்து போட்டு காட்டுறேன். இப்போ புதுசாக பண்ணுறவங்களுக்கெல்லாம் நிறையா போட்டு புளிய தெரியாது இந்த மாதிரி. அதனால் ஒரு 2 ஸ்பூன் மாவு மட்டும் நான் எடுத்து போட்டிருக்கேன். போட்டு நல்லா டைட்டாக பிடிச்சி அந்த முனையை மட்டும் லைட்டாக கட் பண்ணிடுங்க. உங்களுக்கு ஜிலேபி தடியாக வேணால் தடியாக கட் பண்ணிக்கோங்க. கொஞ்சம் சன்னமாக இருந்தால் பரவாயில்ல, லைட்டாக கட் பண்ணிக்கோங்க. இப்போ டைட்டாக பிடிச்சி இந்த மாதிரி சுற்றுங்க. எண்ணெய் ஒரு அளவுக்கு மீடியமான சூடாக இருக்கணுங்க. அடுப்பை நல்லா சிம்மில் வச்சுக்கோங்க. இப்போ புதுசாக புளிகிறாங்கன்னா மேலே லப்பர் போட்டுக்கோங்க. அப்படின்னா நல்லா டைட்டாக பிடிக்கிறதுக்கு நல்லாயிருக்கும். அது போட்டு ஒரு நிமிஷத்துலேயே அதுவே ஒட்டாமல் பிரிஞ்சு வந்துடுங்க. பாருங்கள், புளியறதுக்கு எவ்வளோ அழகாக வருதுன்னு பாருங்கள். புதுசாக போடுறவங்க கூட ஈஸியாக போடலாங்க. இது பழகலாங்க. இதை ஓரளவுக்கு அடுப்பு மீடியம் ஃப்ளேம்லேயே வைங்க. ரொம்ப ஹை ஃப்ளேமில் வைக்காதீங்க. இது ஜிலேபி சாப்பிடணுன்னா நம்ம உளுந்து எடுத்து ஊற வச்சு ஆட்டி இந்த மாதிரிலாம் செய்ய வேண்டிய அவசியம் இல்லைங்க. தோசை மாவு இருந்துச்சுன்னா 10 நிமிஷங்க ரெடி பண்ணிடலாம். இப்போ வெந்துருச்சு. லைட்டாக திருப்பி போட்டுக்கலாங்க.
டெய்லி சமையலறை ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்களா இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தாங்க நான் டெய்லி போடுற வீடியோ உங்களுக்கு உடனுக்குடனே வந்து சேருங்க. இப்போ நல்லா வெந்துருச்சுங்க. கலர் கொஞ்சம் மாறிடுச்சு பாருங்கள். இந்த அளவுக்கு இருக்கையில் எடுத்துடலாங்க. அப்படியே எடுத்த மாதிரி சூடாகவே ஜீனி பாலில் அப்படியே சேர்க்கணுங்க. ஆற விட்டெல்லாம் சேர்த்திங்கன்னா இந்த பாலை உறிஞ்சாதுங்க. அதனால தான் சூடாக இருக்கும்போது எடுத்தோடனே அப்படியே போடணும். இதையும் இந்த ஜீனி பாலோட சேர்த்துக்கலாங்க. சேர்த்துட்டு ஒரு சின்ன கம்பியால் பரட்டி விடுங்க. பரட்டி விட்டு ஒரு நிமிஷம் ஆனால் போதுங்க. இந்த பால் ஜீனி பாலை அது நல்லா உறிஞ்சிக்கணுங்க. அவ்வளோதான். ஒரு 2 வட்டம் திருப்பி விட்டிங்கன்னா நல்லா அது தேவையான பால் உறிஞ்சிக்கணுங்க ஜீனி பாலை. இப்போ நம்ம வெளியில் எடுத்துடலாங்க. எடுத்து ஒரு தட்டுக்கு மாற்றிடலாங்க. பார்க்கவே பாருங்கள், கடையில் வாங்கின மாதிரியே சூப்பராக இருக்குது பாருங்கள். யாருமே இதை செஞ்சு கொடுத்தோம்னா வீட்டில் இருக்குங்க தோசை மாவுனே சொல்ல மாட்டாங்க. அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குங்க. பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குன்னு. பார்த்தா தோசை மாவில் பண்ண மாதிரியா இருக்குங்க. இந்த மாதிரி செஞ்சு ட்ரை பண்ணி பாருங்கள், எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, டெய்லி தமிழ் லைக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.